கடன் தொல்லை தீர என்ன வழி? கடன் ஏற்பட காரணம் பொதுவாக ஜாதக கட்டத்தில் கிரக சேர்க்கை காரணமாக கடன் ஏற்படும். தனகாரகன் குரு தனஸ்தான கிரகம் பலம் குறைந்து நீச்சம் பெற்று 6, 8, 12 இல் மறைந்தால் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் அந்தந்த காலகட்டங்களில் வரும் திசா புக்திகள்தான் கடன் சுமை பிரச்சனை அதிகமாவதற்கு காரணம். 6ஆம் அதிபதியுடன் சேரும் கிரகங்கள் மூலம் கடன் பிரச்சனைகள் ஏற்படும். 6ஆம் அதிபதியுடன் 2ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் குடும்ப செலவு, சுப விஷயத்துக்காக கடன் வாங்க நேரிடும். 3ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் சகோதரர்களால் பணவிரயம் ஏற்படும். 4ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் நிலம், விவசாயம், உடல்நலக் குறைவு, தாய் மூலம் பணம் செலவாகும். 5ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் கல்யாணம், கல்வி வகையில் கடன் ஏற்படும். 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் மனைவி, நண்பர்கள் மூலம் செலவுகள் இருக்கும். 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் வீண் செலவுகள் வரலாம். அதே நேரத்தில் திடீர் யோகத்துக்கும் இடமுண்டு. 9ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் பூர்வீக சொத்துக்களை விற்க நேரிடும். தந்தையால் செலவுகள் இருக்கும். 10ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் தொழில், வியாபாரம் மூலம் கடன் ஏற்படும். கழுத்தை நெரிக்கும் கடன். இந்த ஒரு பொருள் போதும். தானமாக கொடுத்தால் செல்வம் வீடு தேடி வரும். உலகத்தில் உள்ள மனிதர்கள் பலருமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கியிருப்பார்கள். கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாறுவார்கள். கடன் மேல் கடன் பட்டு கலங்கிப்போய் நிற்பார்கள். குடும்பத்தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும். கடன் பிரச்சினை தீர சில ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளன. எந்த பரிகாரத்தை உங்களால் எளிதாக செய்ய முடியுமானால் நம்பிக்கையுடன் செய்யுங்கள், கை மேல் பலன் கிடைக்கும். கடன் பிரச்சினை தீர நாம் செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம்தான். முதலில் சிறுபருப்பு எனப்படும் பாசி பருப்பை வீட்டில் வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும். தினமும் இரவில் உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தில் 1 கைப்பிடி பாசிப்பருப்பு, 1 கைப்பிடி வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து சிறிதளவு தண்ணீரை ஊற்றி ஊற வைத்து விடுங்கள். மறுநாள் காலை நன்றாக ஊறியிருக்கும் அந்த பாசி பருப்பை கொண்டு போய் அப்படியே பசு மாட்டிற்கு உங்கள் கையால் கொடுக்க வேண்டும். அப்போது கடனெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று அந்த கோமாதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். பசுவின் ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கையால் பாசிப்பருப்பை எவ்வளவு பசு மாட்டிற்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு செல்வ செழிப்பு உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லும். அதே போல ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவு ஊற வைத்து காலையில் சர்க்கரை, வாழைப்பழம் கலந்து பசுவிற்கு கொடுக்கலாம். இதன் மூலம் நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும். கடனை எல்லாம் எளிதில் திருப்பி கொடுத்துவிடுவீர்கள். இது ஒரு சுலபமான பரிகாரம்தான், முயற்சி செய்து பாருங்கள். பாசிப்பருப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம். புதன்கிழமை அன்று பாசிப்பருப்பு வாங்கி கோவிலில் குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம். ஆதரவற்றவர்கள் வாழும் ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம். ஏழை குடும்பத்திற்கு 1 கிலோ பாசிப்பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம். அதை அவர்கள் சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பணக்கஷ்டம் தீரும். பாசிப்பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செய்து வாருங்கள். பண கஷ்டங்கள் எல்லாம் குறையும். வீட்டில் இருக்கும் மன கஷ்டங்கள் எல்லாம் தீரும். சந்தோஷம் நிறைவாக இருக்கும். கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம். கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்து ஏழைகளுக்கு சாப்பிடக் கொடுப்பது ரொம்ப விசேஷம். பாசிப்பருப்பு பாயாசம் உங்கள் கையாலேயே செய்து கொண்டு போய் ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யுங்கள். அதேபோல கடைகளில் விற்கும் வறுத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்கை, குருவிகளுக்கு சாப்பிடக் கொடுப்பது ரொம்ப நல்லது. குல தெய்வ வழிபாடு என்பது கடன் தீர்க்க மிக சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது. குலதெய்வம் தெரிந்தவர்கள் வீட்டின் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தின் படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு இஷ்டமான படையல்களை படைத்து பின்னர் தூப தீப ஆரத்தி காண்பித்து மனமார கடன் தீர பிரார்த்தனை செய்யலாம். இதனை 9 பௌர்ணமிகள் செய்து பாருங்கள். நிச்சயமாக கடன் தீருவதற்கான வழியை குல தெய்வம் காட்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் பிரச்சினை தீர்வதற்கு மனமுருக பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். இப்படி தொடர்ந்து 12 வாரங்கள் செய்தாலே கடன் தீருவதற்கான வழி பிறக்கும். ருணத்தை போக்குபவர் நரசிம்மர். செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரமான மாலை நேரத்தில் நரசிம்மர் கோவிலுக்கு போய் மஞ்சளும் தேனும் அபிஷேகத்திற்கு வாங்கித்தரலாம். கடன் சுமை அதிகமாக இருக்கும் பொழுது நாம் சனிக்கிழமையில் சனி ஹோரையில் ஆஞ்சநேயரை அல்லது விநாயகரை வணங்க வேண்டும். இவர்கள் இருவரையும் வணங்கி வரும் பொழுது நம்முடைய கடன் சுமை குறையும். பெரிய கோவில்களுக்கு செல்லும் போது அங்குள்ள யானையிடம் ஆசி பெறுவது நல்லது. இதன் மூலம் கண் திருஷ்டி நீங்கும். கடன் பிரச்சினை முடிவுக்கு வரும். கடன்பட்டவர்கள் திருப்பி தரும் போது குளிகை நேரத்தில் கடனை திருப்பி தர விரைவில் கடன் அடைபடும். கடன் தீர பரிகாரம். கடன் தீர சாஸ்திரத்தில் சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அஸ்வினி அல்லது அனுஷம் நட்சத்திரம் உள்ள நாளில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி தரலாம். ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி திதியிலும் சனிக்கிழமையுடன் கூடிய சதுர்த்தி திதியிலும் செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய நவமி திதியிலும் குளிகை நேரத்தில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தால் கடன் அடைபடும். தினசரி பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தால் பணப்பிரச்சனைகள் காற்றில் பறக்கும். சஷ்டி திதியன்று முருகன் ஸ்தலங்களில் தொடர்ந்து கவசம் படிக்க கடன் வியாதி சத்ரு பயம் விலகி ஓடும். தினசரி சரவணபவ என்று 108 முறை எழுதி வரலாம். ஸ்ரீம் கம்சௌஞாய கணபதியே வரவரத சர்வ ஜனமே வசமானை ஸ்வாஹா. ஹிருதயாதி நயாச நிக்விமோக. இந்த மந்திரத்தை தினசரி 108 முறையோ அல்லது அதற்கு மேலோ நம்பிக்கை சிரத்தையுடன் மனதுக்குள் ஜெபித்து வந்தால் ருணதோஷம் நீங்கும்.